தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி பயணம் தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கன்னியாகுமரியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டியும், மோடியின் வருகை குறித்து அரசியல் ரீதியாக எழுந்துள்ள விவாதங்கள் தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமாரும் இணைந்துள்ளனர். முதலில் மருதுபாண்டியிடம் விவரங்களை கேட்கலாம். மருதுபாண்டி, கன்னியாகுமரியில என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத மருதுபாண்டி வழங்க இருக்காரு. தொடர்ந்து நம்ம ராஜ்குமார் கிட்ட விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜ்குமார், பிரதமரோட இந்த கன்னியாகுமரி வருகை அப்படிங்கறது அரசியல் ரீதியா பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா எதிர்க்கட்சிகள் மறைமுக பிரச்சாரத்தை மோடி இந்த பயணம் மூலமா மேற்கொள்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அரசியல் ரீதியா பிரதமரோட இந்த வருகையை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிரியதர்ஷினி, பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சரியாக 4:45 மணிக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகைக்கு வர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல இருப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது. இங்க பூம்புகார் படகு கப்பல் போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இங்கிருந்து, அதாவது இப்ப ஒளிப்பதிவாளர் விஜய் காண்பிக்கிறார், இந்த இடத்திலிருந்தான் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திலிருந்து படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல இருக்கிறார். இந்த இடம் முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே போன்று பிரதமருடைய அலுவலகம் நேரடியாக அடுத்த ஒரு 3 நாட்கள் பிரதமர் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இடத்தை கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் பிரதமர் அலுவலகம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மார்கோஸ் படை வீரர்கள், 30க்கும் மேற்பட்ட மார்கோஸ் படை வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். தியானம் செய்வதற்கு 3 நாட்கள் இந்த இடத்திலிருந்து தியானம் செய்வது தேசிய அளவில் மட்டுமில்லாமல் உலக அளவிலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலையிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் இங்கு தியானம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு, அதாவது 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி முடிவடைய இருக்க நேரத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திடம் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்வதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். திமுகவும் மனு கொடுத்திருக்கிறது. இது மறைமுகமாக இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நேரத்தில் வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு திட்டமாகவே பாஜக மேற்கொள்கிறது என்று காங்கிரசும் திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இன்று மாலை வர இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை மிக முக்கியமாக இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியிலும் ரோந்து பணியிலும் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. அதே போன்று இங்க நம்முடைய செய்தியாளர் மருதும் நம்ம இருக்கார். மருதுகிட்ட நம்ம பேசுவோம். மருது, சரியா அந்த ஹெலிபேட் தளத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை மணிக்கு வர இருக்கிறாரு? அங்க விவேகானந்தர் மண்டபத்துக்கு போறதுக்கான அந்த பாதுகாப்பு ஷெட்யூல் எப்படி பண்ணிருக்காங்க? நிச்சயமாக ராஜ்குமார், அதாவது இப்போ திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிபேட் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஹெலிபேட் தளத்துக்கு வராது. சரியாக ஒரு 4:30 முதல் 35க்குள் வரதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அங்க ஏற்கனவே தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த பகுதியில் நேற்று இரவு முதலே அந்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடையானது விதிச்சிருக்காங்க. அந்த அரசு சுற்றுலா மாநில இறங்கிய பிறகு அங்கு சிறிது நேரம் ஒரு 5 முதல் 10 நிமிடம் ஓய்வு எடுத்த பிறகு அங்கு உணவு அருந்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அங்க அதற்கான தேவையான உணவுகளையும் அந்த உணவு பாதுகாப்புத்துறை சோதனைக்கு பிறகு அங்க தயார் நிலையை வைக்கவும் திட்டமிடப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து கார் மூலம் புறப்படக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் சரியாக ஒரு 100 மீட்டர் கார் மூலம் பயணம் செய்து அங்குள்ள பிரசித்தி பெற்ற அந்த பகவதி அம்மன் கோவில், ஒரு கோவில் பிரசித்தி பெற்ற கோவில். இது கன்னியாகுமரி மட்டும் இல்லாமல் தமிழக அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலாக பார்க்கக்கூடியது. அந்த கோவிலும் அவர் ஒரு தரிசனம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக இந்த கோவில் வளாகம் முழுவதுமே ஏற்கனவே பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அங்கு பாதுகாப்பு அங்கு தரிசனம் செய்யப்பட்ட பிறகுதான் அவர் அங்கு அதிகரிக்கக்கூடிய அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்கிறார். அது ஏற்கனவே இந்த கோவிலாக இருக்கட்டும் அல்லது பூம்புகார் கப்பல் தளமாக இருக்கட்டும், இரண்டுமே பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்கள் வரக்கூடிய அந்த பகுதிகள். ஆகையால் இந்த பகுதியில் காலை முதலே பொதுமக்களின் ஒவ்வொரு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்கள் அடையாள அட்டைகள் பெறப்பட்ட பிறகுதான் அந்த பகுதிக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள்.
கடற்கரை ஓரமோ விவேகானந்தர் மணி மண்டபத்துக்கோ இப்போது வரைக்கும் சுற்றுலா பயணிகளை போவதற்கான அனுமதி கொடுத்திருக்காங்க. எத்தனை மணிக்குல இருந்து அதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கு? சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்ல, வியாபாரிகளுக்கு என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் இங்க கொடுத்திருக்காங்க? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே இப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு சுற்றுலா மாளிகை முதல் அந்த கடை வரை இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களும் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கிறது. அவருக்கு மறு அறிவிப்பு வரை திறக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில அத்தியாவசிய பொருட்கள் கடைகள் மட்டுமே அந்த பகுதியில் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் பயணிக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே காவல்துறையோட கட்டுப்பாடுகள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் பொதுமக்களும் அந்த கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கிறாங்க. அதே போல பூம்புகார் படகு தளத்துக்கு பயணிக்க அனுமதிச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருப்பார். பின்னாடி பொதுமக்கள் அந்த படகு மூலமா அந்த விவேகானந்த மண்டபமாக இருக்கட்டும், திருவள்ளுவர் சிலையா இருக்கட்டும் போயிட்டு வர காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. சரியாக பிரதமர் வரக்கூடிய ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பாக தான் இதற்கான தடையானது விதிக்க வாய்ப்பு இருக்குது. சரியாக 11 மணி அல்லது 12 மணி வாக்கில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கோ அல்லது அதேபோல பூம்புகார் படகு தளத்திற்கு செல்வதற்கோ தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இப்போது வரை அங்கு செல்லக்கூடிய பொதுமக்களின் விவரங்கள் என்பது முழுமையாக சேகரிக்கப்பட்டு வருது. என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் அந்த யார் வந்து சென்றார் என்ற விவரங்களை சேகரிக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை மேற்கொள்வதாக காவல்துறை தரப்பில் தெரிஞ்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் மெட்டல் டிடெக்டர் மூலம் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் பொதுமக்கள் இந்த 2 சுற்றுலா தலங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஓகே, நன்றி மருது. பிரியதர்ஷினி, நம்ம மருதோடைய பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்று மாலை ஹெலிபேட் தளத்துக்கு அரசு சுற்றுலா விருந்தினர் மாளிகையிலிருந்து நேரடியாக இங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு வந்த பிறகு அங்கிருந்து நேரடியாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். அதே போல இன்று மாலையிலிருந்து தியானத்தை தொடங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இங்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வந்தவுடனே விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். அதற்கு பின்னதாக விவேகானந்தருடைய புத்தகங்கள் எல்லாம் விவேகானந்தர் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்களை படிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இரவு அங்கே 3 நாட்கள் அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த நடவடிக்கை முழுவதுமாக பிரதமர் அலுவலகம் நேரடியாக, அதாவது இந்த இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு வருகிறார். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும், குறிப்பாக தமிழக காவல்துறையை பொறுத்தவரை டிஐஜியினுடைய நேரடியாக கண்காணிப்பும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும், கிட்டத்தட்ட 3000 காவலர்கள் முழுக்க பாதுகாப்பு பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, பிரதமரோட பயண திட்டம் என்ன? கன்னியாகுமரிக்கு பிரதமர் வருவதையொட்டி அங்க என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பிரதமரின் வருகைக்கு அரசியல் கட்சிகள் என்னென்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு விவரங்களை சொன்னீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் மருதுபாண்டி இருவருக்கும் நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.